ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே டெய்லி சாம்பார், ரசம், கறி, கூட்டுன்னு இப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கலந்த சாதம் வெரைட்டிஸாக போடலான்னு சொல்லிட்டு கலந்த சாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறது. நேற்றுக்கு பார்த்தேலாம் தெரியும், ரொம்ப சிம்பிளாக ஒரு லெமன் ரைஸ் தான் நம்ம பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கும் சிம்பிளாக ஒரு கலந்த சாதம் தான் பண்ணியிருக்கு. வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தோம்னாக்க ஆற்றுல அம்மா என்ன பண்ணியிருக்கான்னா மாங்காய் கொத்தமல்லி சாதம். ஸோ மாங்காய் கொத்தமல்லி சாதம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஒரு ஸ்பூனு கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்ல ட்ரை வாணலியில் நன்னா செவக்க வறுத்துருங்கோ. கடுகு நன்னா வெடிக்கும் போது எடுத்துட்டு இடி உரலில் போட்டு, நீங்கள் கம்மி குவான்டிட்டியாக இருந்ததுன்னா இடி உரல்லையோ இல்லை ஒரு கல்லை வச்சோ நீங்கள் இடிச்சுக்கோங்க. இதே கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியாக பண்ணுறீங்கனாக்க தாராளமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கடுகும் வெந்தயமும் செவக்க வறுத்துவிட்டு அதை தனியாக இடித்து வச்சுன்னுடுவோம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் போட்டுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த சாத்துக்கு. அதனால் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கு. நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம் இதை நல்லா தாளிச்சிருங்கோ. தாளிச்சிட்டு மிக்சியில் ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி கொத்தமல்லி இதை நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுன்னுடுவோம் தனியாக. அதுக்கப்புறமா இந்த தாளித்த கடாயில் என்ன பண்ணுறீங்கனாக்க, மாங்காய் இருக்குது இல்லையா, நீங்கள் புளிப்பு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாங்காய் போட்டுக்கோங்க. மாங்காய் துருவி போட்டால் நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி என்னால் எங்கள் அம்மாவால் திருவ முடியல, அதனால் வெறுமை பொடியாக கட் பண்ணி தான் போட்டிருக்கு. நீங்கள் துருவி போடுறீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ மாங்காவை முதல்ல நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த கடாயில் தாளிச்சிருங்கோ. துளி மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டு மூடி வச்சுருங்க. அது மாங்காய் நல்லா குழஞ்சி வெந்து வர ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி விழுத விட்டு நல்லா கிளறி கொடுங்கோ. கிளறி கொடுத்துட்டு ஏற்கனவே இந்த கொத்தமல்லி விழுதில் ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். பத்தாத்துக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம். காரப்பொடி போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி மிக்சி ஜார் அலம்பி விட்ட தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பெருங்காயத்தை போட்டு இறக்கி வச்சுருங்கோ. இறக்கி வச்சுட்டு வடித்த சாத்தை போட்டு கிளறிட்டு பத்தாத்துக்கு வேணும்னா உங்களுக்கு உப்பு போட்டு பெருங்காயத்தை போட்டு எடுத்து வச்சுருங்கோ. அதுக்கப்புறமா மேலாக தாளித்த மாங்காய் போக மேலாக ஒரு பச்சை கொஞ்சோண்டு சும்மா ஒரு கைப்பிடி மாங்காய் தனியாக மேலே போட்டிங்கனாக்கா வாயில் சாப்பிடும்போது ஆப்பிடும். அப்போ அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா எல்லாம் கிளறினதுக்கப்புறமா இந்த பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயமும் கடுகு பொடியும் போட்டு ஒரு கிளறிட்டேன்னா டேஸ்ட் இது அட்டகாசமாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே வரும். லன்ச் பாக்ஸுக்கும் இது நல்ல வெரைட்டியாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவா, திடீர்னு ஆஃபீஸ் கிளம்புறவா, செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மாங்காய் கொத்தமல்லி சாதம் அழகாக பண்ணலாம். ஏன்னா இப்போ மாங்காய் சீசன், மாங்காயில் டிஃப்ரெண்ட்டாக எத்தனையோ வெரைட்டிஸ் பண்ண முடியும். அதனால் இது இப்போ மாங்காய் சீசன்றதுனால இந்த மாங்காய் கொத்தமல்லி சாதம் பண்ணியிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட்டும் நல்லா வரும், வேலையும் சுருக்க முடியும். ஏன்னா இப்போ வெயில் நாளில் எல்லாராலையும் அடுப்படியில் நிற்க முடியாது, வெகு நாளி நிற்க முடியாது. அதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கலந்த சாதமாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். பெரியவா ஆஃபீஸ் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சாத்தை பார்த்தீங்கன்னாக்க தயிர் சாதமாக கலந்தாச்சு. ஸோ தயிர் சாதம் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். நல்லா இது இன்றைக்கி கையால் தான் பிசைஞ்சிருக்கு. ஸோ குக்கர் சாதம்லாம் கிடையாது. கையால் பிசைஞ்சிட்டு பால், தயிர் இது ரெண்டுத்தையும் விட்டு உப்பு போட்டு நல்லா கையால் பிசைஞ்சிட்டு குழைய நல்லா இதுவாக மைய பிசைச்சிட்டு கரண்டி போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இதை தாளித்து போட்டிருக்கு. அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி.
தயிர் சாதத்துக்கு ஆஸ் யூஷுவல் இந்த ஊறுகாய் இது இன்றைக்கி போட்டுட்டோம்னா காலி ஆகிடும், செலவாயிடும். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் உண்டு. அப்புறம் இந்த மாங்காய் கொத்தமல்லி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் கறி பண்ணியிருக்கு. வாழைக்காய் கறி யூஷுவல் காரம் போட்ட கறி தான், பட் இதில் ஒரு சின்ன வேரியேஷன் மாத்திரம் நான் பண்ணியிருக்கேன். கடுகு உளுந்த பருப்பை சாலிச்சிட்டு வாழைக்காயை போட்டுட்டு, வாழைக்காயை கொஞ்சம் பெரிய துண்டமாக கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காயை போட்டு மஞ்சப்பொடி உப்பை போட்டு துளி தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்கோ. அந்த வெசரத்து கொட்டுற தண்ணியிலே நன்னா நன்னா வெந்து வந்துடும். இந்த மீன் டைம் நீங்கள் வந்து ஒரு மிக்சியில் ஒரு 2 தக்காளி, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த தக்காளி பியூரியை இந்த வெந்தன்றிருக்க வாழைக்காயில் இட்டுட்டேலாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பத்தாவதுக்கு வேணுன்ற அளவுக்கு காரப்பொடியும் போட்டு நல்லா இதுவாக கிளறி விடுங்கோ. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு தண்ணினா இருந்ததுன்னா ஃபைனலாக ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்கிறது தான், அரிசி மாவை போட்டு பரத்தினா மாதிரி வைங்கோ. நல்லா உதிராக வரும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு. ஸோ எப்போவுமே ரெகுலர் வாழைக்காய் காரக்கறி பண்ணுறதுக்கு இப்படி ஒரு தடவை தக்காளி அரைச்சி விட்டு தக்காளி பியூரியில் பண்ணி பாருங்கோ. டேஸ்ட் இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கொத்தமல்லி சாதத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிட்லாம். நார்மல் சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு மேட்ச் ஆகும். இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு சப்போஸ் காய் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லைன்னா அழகாக ஒரு அப்பளம், வடை, வத்தல் எது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே வரும். இது வரைக்கும் இந்த மாதிரி மாங்காய் கொத்தமல்லி சாதம் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வாழைக்காய் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு லன்ச் மெனுவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.